Dear students, welcome to our online class, third standard max class. Listen, are you happy? Good. Where to look from? So this is a very important. But where to look from? What is the meaning? இங்கே இப்போ இதிலேருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பிக்சர்ஸ் பார்க்குறோம், தட் இஸ் பேட்டர்ன்ஸ். இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன்ஸ் மெத்தட் தான். பேட்டர்ன்ஸ் மீன்ஸ் டிசைன். ஓகே, designs. So patterns, are you already you listen? Patterns means drawing, line, making a line, curved line, straight line, and A to Z letters, colors, numbers. So trees, flowers, shapes. This is only patterns. So your choice. Anything you can draw the patterns. You do. You like. Do you like patterns? Yeah, very good. Everybody like patterns. Okay, anything draw the pictures. Okay, you can come to the lesson. Where to look from? Listen. Our teacher told us to draw the picture of a car. இப்போ கிளாஸில் உங்கள் கிளாஸில் ஒரு டீச்சர், உங்கள் மேக்ஸ் டீச்சரு ட்ரா எ பிக்சர் ஆஃப் த கார். ஒரு கார் வந்து வரைய சொல்கிறாங்க. ஓகே, அந்த கார் வந்து நம்ம எப்படி வேணாலும் வரையலாம். வீல் வச்சு வரையலாம், வீல் இல்லாமல் வரையலாம், மேலே டாப் மட்டும் தெரிகிற மாதிரி வரையலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி, வீல், பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லா ஃபேஸும் தெரிகிற மாதிரி கூட வரையலாம். ஸோ யுவர் சாய்ஸ், எப்படி வேணாலும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்டு சூப்பராக வரைவான், இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், ட்ராயிங் வந்து அவனுக்கு என்ன வருதோ அதை தான் வரைவான் இல்லையா? ஸோ அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அன்ஷல் அண்டு தீன்ராஜ். வி ஆல் டிரைவ் த கார் டிஃப்ரெண்ட்லி. நம்ம கார் வந்து நம்ம எப்படி வேணாலும் ஓட்டலாம் இல்லையா? அப்போ ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஸ்பீடாக ஓட்டுவாங்க, ஒரு சில பேர் ஸ்லோவாக ஓட்டுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் டிரைவ் த கார். நெக்ஸ்ட் டே when we show our pictures to each other, ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க பிக்சரை, அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட காமிக்க போகிறாங்க. we were very excited. அவங்க டீச்சர் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ஸோ பட் அன்ஷல் started laughing. அன்ஷல் என்ன பண்ணியிருக்கா, சிரிக்கிறான். he was looking at தீன்ராஜ் drawing of a car. இப்போ அன்ஷல் வந்து யாரை பார்த்து சிரிச்சா, தீன்ராஜ் வரைஞ்ச காரை பார்த்து சிரிக்கிறான். அன்ஷல் said, இட்ஸ் லுக் லைக் எ ஸ்மால் பாக்ஸ் கிப்ட் இன் எ பிக்கர் ஒன். இது பார்க்கறதுக்கு கார் மாதிரியே இல்லை, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்மால் பாக்ஸ். தென் அன்ஷல் ஷோட் ஹிஸ் ட்ராயிங் டு தீன்ராஜ். சொல்லி நெக்ஸ்ட்டு போத் ஆஃப் தெம் ட்ரீங் த பிக்சர்ஸ் ஆஃப் த சேம் கார் பட் த ட்ராயிங் லுக் டிஃப்ரெண்ட். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்க்கறதுக்கு ரெண்டுமே கார் தான், ஓகே, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான், இல்லை ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. தீன்ராஜ் said he had looked at the car from the terrace. Do you think his funny drawing is right? ஓகே, அவன் என்ன சொல்கிறான், இது பார்க்குறதுக்கு டெரஸாக இருக்குது, நல்ல காரு சூப்பராக இருக்குது அப்படின்றான். இது வந்து விளையாட்டில் ட்ராயிங் வந்து நம்ம ஜஸ்ட் ட்ராயிங். ஓகே, யாருக்கு என்ன வருதோ அதை தான் வரைய முடியும் இல்லையா? Both of them drew pictures of the same car, but the drawing is look different. Okay. So next listen. Have you looked at this things from different side? Do they look the same or different? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, சேமாக இருக்கா, ஆனால் வித்தியாசமாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. Look at the pictures drawn here. How does the table look from the side? Which picture is from the top? மேலே இருக்கிறதா கீழே இருக்கிறதா? இது வந்து டாப்பில் இருக்குது, கீழே இருந்தால் டாப்பு இல்லையா? மேலே வந்து கீழே இருக்கணும், அதனுடைய நிற்கிறதுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த கால். ஓகேவா? 4 சைடு. நெக்ஸ்ட் ஒன்று, சம் பிக்சர்ஸ் ஆர் ட்ரான் பிலோ. இமேஜின் ஹவு தீஸ் திங்ஸ் வில் லுக் இஃப் seen from the top.
இப்போ இதில் வந்து டாப் வந்து மேலே இருக்குது, அதனோட பாட்டம் வந்து கீழே தெரியும். சிலதெல்லாம் நம்ம டிராயிங் பண்ணும்போது ஃபுல் பிக்சர்ஸும் நம்மளால் கரெக்டாக அதை பண்ண முடியாது. டிராயிங் பண்ணும்போது டாப் மேலே இருக்க மாதிரி தான் நம்ம டிராயிங் பண்ணுவோம், இல்லை பாட்டம் கீழே வர மாதிரி. இது எல்லாமே பார்க்குறதுக்கு டாப் மேலே இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ வில் தே லுக் லைக் திஸ்? யா, ஓகே. Different shapes. This is pattern. Next one. Practice time now. Listen. A cat is peeping into a classroom. ஏதோ ஒரு வழியாக ஒரு கிளாஸில் பார்த்துட்டு இருக்கு கேட்டு. கேன் யூ ஹெல்ப் ஹர் ஃபைண்ட் அவுட் வேர் த டீச்சர் இஸ்? டீச்சர் வந்து எங்கே இருக்காங்க, நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுதா பாருங்க. ஓகே, வெரி குட். அவங்க எதிர்த்தாப்புல தான் இருக்காங்க, ஏதோ சந்து வழியாக பார்த்துட்ருக்கு, ஜன்னல் வழியாக. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று பி பார்ட். Here are some pictures find from the where you have looked to see the things this way. இப்போ இதை பார்க்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எந்தெந்த பிளேஸ்லலாம் இருக்கும்? ஸ்டார் கேஸ் எங்கே இருக்கு? இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டார் கேஸ். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். டேபிள், சேர், பென்சில், பஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே நம்ம இதெல்லாம் எங்கே இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கும் ஸ்டார் கேஸ், படிக்கட்டு, மற்ற படிக்கட்டு இருக்கும். இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே விளையாடும் போகும்போது சுற்றுலா தலங்கள்லாம் போகும்போது அந்த மாதிரி இருக்கும். இந்த டேபிள் வீட்டில் இருக்கும், சேரும் வீட்டில் இருக்கும். பென்சில் நம்ம சீவும் போது அதனுடைய மேலே இருக்க பாக்ஸ், அதனுடைய அடி தெரியுதா? அது பஸ்ஸு, வெளியில் போகும்போது பஸ்ஸை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் பேட்டர்ன். திஸ் ஆல் எல்லாமே பேட்டர்ன்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரா டாப் வியூஸ் ஆஃப் few things and ask your friends to guess what they are. மேலே டாப் வர மாதிரி, அதாவது டாப் இருக்க மாதிரி வியூ, ஏதாவது பிக்சர் தெரிகிற மாதிரி கெஸ் பண்ணி இதை வரையலாம், நீங்களே ட்ரா பண்ணலாம். ஓகே, உங்களோட ஓன் ஐடியா வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று ரங்கோலி. ரங்கோலி மீன்ஸ் கோலம். நம்ம வீட்டிலலாம் அம்மாக்கள்லாம் வந்து நமக்கு கோலம் போடுவாங்க வாசலில் இல்லையா? அது பார்க்குறதுக்கு அது ஒரு பேட்டர்ன்ஸ், அது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ், டிசைன். அது ஒரு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகே, நீங்களும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு, ஹாவ் யூ எவர் மேட் ரங்கோலி? இப்போ ரங்கோலி போடுவியா? மை ஃப்ரெண்ட் மீனாட்சி மேக்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ். அவங்க ஃப்ரெண்டு மீனாட்சி போட்டிருக்காங்களாம், நல்லா சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்குறீங்களா எப்படி இருக்கு பாரு இல்லையா? புள்ளி வச்சு கோலம் போடுறது ஒரு பேட்டர்ன் தான். ஓகே. ஐ எம் மீனாட்சி, ஐ பிலாங் டு தமிழ்நாடு. We make kolam patterns every morning. They are made by using dots. அதில் வந்து டாட்ஸ் வச்சு நம்ம கோலம் போடுறது நமக்கு தெரியும், சில பேர் போடுவீங்க இல்லையா? குட். இதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸசைஸில். யூ கேன் ஆல்சோ ட்ரை அண்ட் யூஸ் த டாட்ஸ் given below to make patterns. To example have been drawn here. ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸு 2 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள் என்ன, நிறைய ஷேப்ஸை கூட ட்ரா பண்ணலாம். ஷேப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸ் ட்ரா பண்ணலாம், இல்லை டிசைன்ஸ் போடலாம். கர்வ் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான் இது. Do you like patterns, anything? So you can draw the pictures. Okay, good. And next one, listen. Make other patterns yourself. உங்களுக்கு நெக்ஸ்ட் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. டிசைன் பார்க்குறபோது நமக்கு நிறைய இருக்கும். அதில் பார்க்கும்போது உங்களோட சாய்ஸ் தான் இது. காப்பி தி ஷேப்ஸ் ஆன் த டாட் கிரிட். அவங்க போட்டிருக்காங்க இல்லையா, டாட் வச்சு நோட் பண்ணுங்கள். நோட் த சம் லைன்ஸ் இன் த ஷேப்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் அண்ட் சம் ஆர் நாட். இதில் வந்து ஷேப்ஸ் ஏதாவது இருக்கா பார்த்துக்குங்க. ஷேப்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு ஷேப்ஸ் இதற்கு இப்போ ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ் லைன். ஓகே, சம் அதர் ஷேப்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இதில் உங்களோட சாய்ஸ் தான். இந்த டாட்டில் ட்ரா பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் பேட்டர்ன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் ஒன். டிசைன். யூஸ் த டாட் கிரிட் given below to draw your own designs and shapes. டிசைன் வரையலாம், ஷேப்ஸும் வரையலாம், என்ன வரைஞ்சி கலர் கொடுக்கலாம். நீங்கள் நோட் புக்கில் தனியாக ஒரு மேக்ஸ் நோட்டில் போட்டுக்கோங்க, இல்லை ஒயிட் நோட் போட்டு இந்த மாதிரி டாட் வச்சு என்ன பண்ணலாம், டிசைன்
நீங்களே மேக் பண்ணி டிசைன் பண்ணலாம், ஷேப்ஸ் பண்ணலாம். உங்களோட ஓன் சாய்ஸ். யூ கேன் ட்ரா பிக்சர்ஸ். ஓகே, வெரி குட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கம்ப்ளீட் திஸ் ஃபிகர்ஸ் டு மேக் ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்கொயர் ஷேப்லேயும் ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அழகாக ட்ரா பண்ணி பென்சில் தனியாக நோட்டில் இதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பு ரெக்டாங்கிள் ஷேப்பு ட்ரா பண்ணி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைன் அதாவது கலரிங் கொடுத்து பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 4th ஒன். ஆன் த டாட் கிரிட் கிவன் பிலோ ட்ரா த ஃபாலோயிங். இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் நீங்கள் ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதை தான் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் கைட், பி லீஃப், தேர்ட் ஒன் சி ஃப்ளவர், ஃபோர்த் ஒன் போட்டு, சி நெக்ஸ்ட் ஒன் இ, ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்டார், எஃப் ஆஃப் பாட்டு. ஸோ இது 6ம் என்ன பண்ணலாம், நீங்கள் அதில் ட்ரா பண்ணி கலரிங் பண்ணி ஹாப்பியாக பண்ணலாம். ஓகே, ஜாலியாக இருக்கலாம். உங்களெல்லாம் ஒர்க் ஷீட் மாதிரி தான் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று டிட் ஃபார் டாட். ஒன் டே அனிமா மேட் ஏ பெயிண்டர். என்ன டிட் ஃபார் டாட்னா என்ன? அது விளையாடுற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. கேன் யூ மேக் மை பிக்சர்? அவர் கேட்குறாரு, என் பிக்சர் மேக் பண்ண முடியுமா? பெயிண்டர் அவர் வந்து பெயிண்டர்கிட்ட அந்த கேர்ள் கேட்குறான், அமீனா கேட்குறா, என்னோட பிக்சரை மேக் பண்ணி கொடுப்பீங்களா? எஸ் ஷோர், ஐ சார்ஜ் rupees 200 ஃபார் இட். ஏன்னா சார்ஜ் ஆகும் 200 ஆகும், பரவாயில்லையா அப்படி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்டர் எ while த பெயிண்டர் ஷோட் ஹர் த பிக்சர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் வரைஞ்சி அதை காமிக்கிறார். காமிச்ச உடனே என்ன ஆகுது, அது அனிமா ஹவு டு யூ லைக் இட். வரைஞ்சோடனே என்ன ஆகுது பார்த்தா பாதி தான் தெரியுது, பாதி தெரியல. உடனே அவர் ஷாக் ஆகிட்டான். பட் திஸ் இஸ் ஒன்லி ஹாஃப் சைஸ் அப்படி கேட்குறான் ஃபீலிங்கோட. உடனே என்ன பண்ணுறாரு, த அதர் ஹாஃப் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் அதே மாரி சேமாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறார். டு கெட் த கம்ப்ளீட் பிக்சர். இப்போ இங்கே ஆஃப் சைஸில் என்ன பிக்சர் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு அதே பார்த்து இந்த பக்கம் ட்ரா பண்ணிக்கலாம், அதே தான் இருக்கும், சேமாக வரைஞ்சிக்கலாம் அப்படி சொல்கிறார். கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்றார். நவ் கேன் ஐ ஹாவ் மை மணி அப்படி கேட்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் மணி கொடுங்க. அனிமா கிவ் எ 100 ரூபி நோட். அவங்க பாருங்க, மேபி அவளோட ட்ரிக்ஸ் பாருங்க. இவர் பாதி தானே கொடுத்தாரு. அமீனா என்ன சொல்கிறா, அவள் 100 ரூபி தான் கொடுத்தா, அவர் 200 சார்ஜ் பண்ணார் இல்லையா? ஸோ 100 கொடுக்குறா. அவர் கேட்குறாரு, பட் திஸ் இஸ் ஓன்லி ஹாஃப் த மணி அப்படி கேட்குறாரு. உடனே இவ என்ன சொல்கிறா அந்த கேளு, த அதர் ஹாஃப் இஸ் எக்ஸாக்ட்லி தி சேம். ஸோ ஜஸ்ட் புட் எ மிரர் நெக்ஸ்ட் டு த நோட் டு கெட் த ஃபுல் மணி. ஹா சிரிக்கிறா சொல்லிட்டு. ஓகே, நீ இன்னொரு பாதியை கொடுத்துட்டு நீ வாங்கிக்கிட்டு போ அப்படி சொல்கிறா. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி மிரர் பிக்சர். ஓகே, எஸ். ஸோ third standard, this listen alla students, very interesting story this is. Okay, next this is only mirror picture. Listen, the painter had made many such pictures in which he varanjirkaru one half of these things. Draw the other half of picture and find out what these things are. Try doing it with a mirror. இது வந்து ஆஃபாக கொடுத்துருக்காரு இல்லையா? அதனோட பாதியை நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பிக்சர்னு கெஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? பட்டர்ஃப்ளை, ஸ்டார், இங்கே என்ன இருக்குது, கேட், ஃபிஷ்ஷு, கேண்டில், லைட்டு, அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், பாதியை அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரா பண்ணி நோட் புக்கில் எடுத்து ஒயிட் நோட்டில் ட்ரா பண்ணி கலரிங் பண்ணுங்கள். ஓகே, கேன் ட்ரை, வரும் கண்டிப்பாக ட்ரா பண்ணுவீங்க. ஓகே, கேன் வி ரிப்பீட் த பெயிண்டர்ஸ் ட்ரிக் while drawing pictures of the following. ஓகே, இந்த ட்ராயிங் பிக்சர்ஸ்லாம் நீங்கள் இங்கே மிரர் ஹாஃபில் ஃபாலோ பண்ணுங்க. இஃப் யூ ஹாஸ் த பெயிண்டர் டு ட்ரா திங் விச் கேனாட் பி டிவைடட் இன்டு 2 similar mirror half, then he cannot play the trick draw.
3 more such things which do not have similar mirror half. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதியாக பண்ண முடியாது மிரரில். எதை பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். மிரர் ஹாஃப்னு தனியாக இதுக்கு ஒரு பிக்சர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ மிரர் ஹாஃப் மட்டும்தான் இங்கே வரும். அதில் மிரர் பாதியாக சிமெட்ரிக் மாதிரி இது பாதியாக ஒரு பிக்சரை டிவைட் பண்ணால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 2 சைடும் சேமாக இருக்கும். அதுதான் மிரர் ஹாஃப் அப்படி சொல்லுவோம். ஸோ அதை மட்டும்தான் நம்ம மிரர் ஹாஃப்னு சொல்ல முடியும். ஓகே, மற்றெல்லாம் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாரு, மிரர் ஹாஃப். Look at the pictures given below. Does the dotted line divided each picture into similar mirror half? Okay, this is only mirror half. Correctly, this side same, this side same. So two sides also same. So this is only mirror picture. You see the picture? You know? Okay, good. Next one. Give some more example. நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா? இதே மாதிரியே பார்த்துட்டு இதில் வந்து என்னென்னலாம் இந்த மாதிரி ஷேப்பில் மற்ற அதர் பிக்சர்ஸ்லாம் நம்ம இதை மாதிரி மிரர் ஷேப்பாக காமிக்க முடியும் அப்படின்னு இங்கே ட்ரா பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஒர்க், யுவர் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட். Next one, listen. Using a dotted line, can you divide the following pictures into two similar halves? இதில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா பிக்சர்ஸை, இதில் எதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி சிமிலர் ஹாஃபாக காமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்களே என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி சொல்லணும். ஓகே, இதில் வந்து 8 பண்ணலாம், 8. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணலாம், செகண்ட் பண்ணலாம், எல்லாமே இதில் வந்து நிறைய வரும் இல்லையா? பாருங்கள், திஸ் இஸ் ஒர்க், யுவர் ஒர்க். கேன் யூ கெஸ் தீஸ் லெட்டர்ஸ் ஃப்ரம் த ஹாஃப்? இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் கெஸ் பண்ணுங்கள், என்ன லெட்டர்ஸ்னு? ஏ, ஹெச், இது என்ன யூ, இது என்னது பி, கே, இந்த மாதிரி சி, இதெல்லாம் கெஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, guess the words by looking of the half. இது ஒரு வேர்ட்ஸ், என்ன வேர்டுன்னு பார்த்து என்ன பண்ண, இது குக்குடு. என்ன வேர்டு இது? ஓகே, வெரி குட். செக் பண்ணுங்க, நோட் பண்ணி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மேக்கிங் ஏ மாஸ்க். நம்ம ஃபேஸில் மாஸ்க்லாம் போடுவோம்ல, பூனை மாதிரின்னு, இந்த டைகர் மாஸ்க், நிறைய அனிமல்ஸ் மாஸ்க்லாம் போட்டுக்கோம் இல்லையா? கேட்டு, டைகர், ட்ரையன் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் மாஸ்க்கு. ஸோ நவ் என்ன பண்ணணும், நவ் ஐ கேன் டீச் யூ ஹவு டு மேக் த மாஸ்க் ஆஃப் எ கேட். டேக் எ பீசஸ் ஆஃப் எ பேப்பர். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்க சொல்கிறாங்க, ஃபோல்ட் இட் அலாங் த மிடில். அதை ரெண்டாக மடிச்சிக்கணும், மிடில் நடுவில் ரெண்டாக சேமாக மடிச்சுக்கோங்க, ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், on one side draw the figure. ஒரு பக்கம் மட்டும் என்ன பண்ணணும், அந்த படத்தை வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட், கட் இட் அவுட் யூஸிங் எ பேர் ஆஃப் சிசர்ஸ். ஒரு பக்கம் வந்து ரெண்டு பக்கம் சரியாக கட் பண்ணிக்கணும். சிசர் எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ண உடனே என்ன ஆகும், when you open the fold it looks like this. அதை பண்ணால் இதை மாதிரி ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த மாதிரி பிக்சர் வந்துடும். திஸ் இஸ் கேட். அதுக்கு நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், கலர் கொடுக்கலாம். கலர் இட் அண்ட் டை த ரப்பர். இப்போ கலர் பண்ணி அழகாக ரப்பர் போட்டு மாஸ்க் மாதிரி நம்ம மாட்டிக்கலாம் முகத்தில். யுவர் மாஸ்க் இஸ் ரெடி. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி மாஸ்க். ப்ரிப்பேர் த மாஸ்க், ஹவு டு ப்ரிப்பேர் த மாஸ்க். I understand? Okay, okay, listen. This is pattern, where look from. Okay, this is full portion. So once you can read, you can ready for the lesson. Okay, so are you understand this lesson? Good, very good. Thank you children.